இந்த மாதிரி காரக்குழம்பு வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க திரும்ப வந்து கேட்பாங்கங்க. இது வந்து நீங்கள் வந்து ஒரு வாரம் வரைக்கும் வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா, ஸ்டோர் பண்ணி ஆற வச்சுட்டிங்கன்னா 1 வீக் வரைக்கும் வந்து கெட்டு போகாதுங்க. அப்படியே நம்ம வீட்டில் எப்போ நமக்கு வந்து சாதம் வடித்தாலும் இது வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் போட்டு நம்ம வந்து சாப்பிடலாம். அந்த அளவு வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு MMSK Vlogs. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ஹெல்த்தியான நமக்கு வந்து மருத்துவ குணங்கள் சார்ந்த ஒரு டிஷ்ஷு தான் வந்து பார்க்க போகிறோம். அதுதான் வந்து என்ன அப்படின்னா சுண்டை வத்தல். இந்த சுண்டை வத்தலை நம்ம வந்து தயிரில் ஊற வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் வந்து நம்ம வந்து அச்சையாகவே நம்ம வந்து ஒரு காரக்குழம்பு வச்சு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இதை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தலாம்? நம்ம வந்து சாப்பாடு உணவோட மருந்தாக நம்ம வந்து பயன்படுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் எல்லாமே நமக்கு வந்து கிடைச்சிரும். அதை எப்படி நம்ம செய்து நம்ம பயன்படுத்தலாங்கிறத பார்க்கலாமா? வாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. இந்த கடாயில் வந்து நம்ம 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கணும். இந்த வத்த குழம்பு செய்யும்போது நம்ம வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது இந்த நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது நல்லெண்ணெயில் இருக்கக்கூடிய அவ்வளோ மருத்துவ குணங்கள் எல்லாமே நம்ம உடம்புக்கு கிடைக்கும். இந்த நல்லெண்ணெயை டெய்லி நம்ம வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் 1 ஸ்பூன் வந்து நம்ம குடிச்சிட்டே வந்தோம் அப்படின்னா நம்முடைய உடம்பு எல்லாமே வந்து ரொம்பவே வந்து புஷ்ஷாக நல்ல ஆரோக்கியமாகவே இருக்கும். ஆயில் வந்து சூடாகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து கடுகு வெந்தயம் போட்டு நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து கடுகு போட்டு பொரிஞ்சதும் வெந்தயம் தாளிச்சிக்கலாம். கடுகெல்லாம் வெடிச்சிடுச்சு. நம்ம இனி இது கூட வெந்தயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெந்தயம் நம்ம சேர்த்துக்கலாம். வெந்தயமும் நல்லா பொரியட்டும். வெந்தயமும் பொரிஞ்சாச்சு. வாசனைக்கு தேவையான கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுமே நம்ம வந்து ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம் தோல் எடுத்து வச்சிருக்கிறேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 50 கிராம் பூண்டும் தோல் எடுத்து வச்சிருக்கிறேன், அதையும் இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இந்த வெங்காயமும் பூண்டும் வந்து நல்லா வதங்கணும். இதில் மெயின் இன்க்ரீடியன்ஸே வந்து பூண்டும் சின்ன வெங்காயம் தான். நல்லா வதங்கி வரணும். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் வந்து நம்ம வந்து இந்த சுண்டைக்காயை வந்து லைட்டாக மிக்ஸியில் பல்ஸில் போட்டு வந்து நம்ம எடுத்துடலாம். சுண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு சின்ன மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து போட்டு பல்ஸ்லேயே நம்ம எடுத்துக்கலாம். எப்போ நம்ம சமைக்கிறோமோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இனி இதை மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம அரைக்கும் போது பல்ஸில் தான் அரைக்கணும். இந்த மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இடிக்கல்ல வந்து இடிக்கும் போது நமக்கு ரொம்ப வந்து டைம் எடுக்கும். ஏன்னா ஒவ்வொன்றா நம்ம வந்து இடிக்கும்போது இதே மிக்ஸில் வந்து நம்ம பல்ஸில் போட்டு அடிக்கும்போது 1 செகண்ட்லேயே வந்து பண்ணி முடிச்சிடலாம். இது வெங்காயமும் பூண்டும் இந்த அளவுக்கு வந்து வதங்கி வரணும். இனி வந்து நம்ம ஒரு 2 தக்காளி மீடியம் சைஸு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதுவும் வந்து இது கூட நம்ம சேர்த்துடலாம். இந்த தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்குறதுக்கு நான் வந்து 1 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டு சேர்த்துருக்குறேன். அது கூடவே 1 ஸ்பூன் வந்து உப்பும் வந்து சேர்த்துருக்குறேன். இது சேர்க்கும்போது சீக்கிரமாக வந்து தக்காளி வதங்கிடும். நல்லா நமக்கு வெங்காயம் ஆல்ரெடி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்குறதுக்காக நம்ம இது சேர்க்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும். இந்த தக்காளி வதங்கும் போதே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, பல்ஸில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிற சுண்டைக்காயை நம்ம இது கூட சேர்த்துடலாம். ஏன்னா அரைச்சி ரொம்ப நேரம் வச்சுருந்தோன்னா அது கருத்தது மாதிரி ஆயிரும். அதனால் உடனே நம்ம வந்து சேர்த்துடலாம். ஆயிலில் சேர்க்கும்போது அது பச்சை கலரில் பார்த்தீங்களா, லைட்டாக வச்சாலுமே அது வந்து கொஞ்சம் கருப்பாயிரும். அதனால் உடனே நம்ம வந்து எப்போ வந்து அரைக்கிறோமோ அந்த டைமில் உடனே நம்ம வந்து ஆயிலில் போட்டு நம்ம நல்லா வந்து வதக்கிடணும். அப்போ தான் அந்த கலர் வந்து நமக்கு மாறாது, அதை பச்சை கலர்லேயே வந்து இருக்கும். இந்த வத்த குழம்புக்கு நம்ம சைடிஷாக வந்து அப்பளம் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எக்கில் வந்து நம்ம பிளெயின் எக்காக வைக்கக்கூடாது, மசாலா எக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது அந்த வத்த குழம்புக்கு காம்பினேஷனாக தொட்டுக்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு வந்து இந்த வத்த குழம்பு காம்பினேஷனுக்கு வந்து
முட்டை தான் நான் எடுத்திருக்கிறேன். மசாலா முட்டை தான் நினைக்கிறேன். அந்த மசாலா முட்டை எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். சுண்டைக்காய் எடுத்துட்டோம் அப்படின்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. இது வந்து சுகர் பேஷண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க கூட வீக்லி ஒன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். சுகரை வந்து கண்ட்ரோல் ஆகும், கொலஸ்ட்ரால் வந்து கண்ட்ரோல் ஆகும். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் தெரியாது, நிறைய பேர் எடுக்கிறதே கிடையாது. ஆனால் வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம வந்து எடுத்துட்டோம்னா நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். சுண்டைக்காய் நல்லா வதங்கியாச்சுங்க. இந்த டைமில் வந்து இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் எல்லாமே நம்ம வந்து சேர்த்துடலாம். இதுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து நம்ம சேர்த்தாச்சு. இனி மிளகாய் தூள் வந்து சேர்க்கணும். இப்போ காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஒரு 1.5 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஜீரக பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மிளகு பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சோம்புத்தூள். சோம்புத்தூள் வந்து ஆப்ஷனல் தான், இருந்துன்னா சேர்த்துக்கலாம், இல்லை அப்படின்னா தாளிக்கும் போது ஒரு 1/2 ஸ்பூன் வந்து போட்டு தாளிச்சிக்கலாம். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு எலுமிச்சைப்பழ சைஸு, சின்ன எலுமிச்சைப்பழ சைஸுக்கு புளி நம்ம வந்து ஊற போட்டு எடுத்து வச்சுக்கணும். அதை நல்லா கரைச்சி 1 கப்பு தண்ணி அளவுக்கு வந்து கரைச்சி வச்சுக்கணும். அதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். புளியை வந்து நம்ம கரைச்சி வச்ச புளியை நம்ம வந்து சேர்த்தாச்சு. இனி வந்து தண்ணி நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சோம்ல, அந்த சுண்டைக்காய் அரைக்கும் போது கொஞ்சம் அதில் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து அந்த ஜாரை வந்து வாஷ் பண்ணி இந்த தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி வேணா கூட 1 கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். எப்போவுமே வத்த குழம்பு வந்து கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும், திக்காக தான் இருக்கும் நமக்கு. அதனால தண்ணி கொஞ்சம் குறைச்சியே சேர்த்துக்கலாம். இனி இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அந்த நம்ம விட்ட ஆயில் ஃபுல்லுமே வந்து மேலே தெளிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் தான் இது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கணும். இது கூடவே 1 சிட்டிகை வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஏற்கனவே அங்கே 1 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துங்க. உப்பு கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது, அதனால கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இவ்வளோ தாங்க. இனி ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும், குழம்பு கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மசாலா எக்கு செய்யும்போது எக்கில் வந்து மசாலா பிடிக்கணும். அதுக்காக நம்ம எக்கை வந்து 2ஆவே வந்து கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதில் மசாலாவில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது மசாலா 2 பக்கமுமே எக்கில் வந்து பிடிக்கும். நம்ம எத்தனை எக்கு எடுத்துருக்கோமோ எல்லா எக்குமே இந்த மாதிரி 2ஆ வந்து பிரித்து வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டு நம்ம தாளிச்சிடலாம். இப்போ இந்த மசாலா எக்கு செய்கிறதுக்கு வந்து ஒரு பேனை வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுமே 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா. இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த மசாலாவை வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆயிலில் மசாலா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இனி ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இனி நம்ம 2ஆ கீறி வச்சுருக்கோம்ல அந்த முட்டையை இது கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து சேர்க்கணும். ஸ்டவ் ஆன்லேயே இருந்ததுன்னா அந்த மசாலா வந்து தீஞ்சிரும். கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா முட்டையும் நம்ம வந்து சேர்த்தாச்சு. இனி முட்டையில் இருக்கக்கூடிய மஞ்சக்கரு வந்து வெளியே வந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம லைட்டாக வந்து பிரட்டி விட்டுக்கலாம். இப்படி மாற்றி மாற்றி விட்டுக்கலாம். அதுக்கு மேலேயே கொஞ்சம் மேலாக்கில் கொத்தமல்லி இலையும் நம்ம வந்து தூவிக்கலாம். கொத்தமல்லி இலை தூவும்போது ரொம்பவே வந்து வாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். அவ்வளவுதாங்க, சிம்பிளான மசாலா எக் வந்து ரெடி ஆயாச்சு. இதை வந்து நம்ம இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம்.
அந்த மாதிரி பண்ணும்போது ட்ரை பண்ணேன், ஆனால் வரல சரியா. சரி, நமக்கு தெரிஞ்சதே நம்ம ட்ரை பண்ணிடலாம். ஓகே, டேஸ்டான ஹெல்த்தியான மசாலா எக் வந்து ரெடி ஆயாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எக் வந்து ஒரு எக்கு சாப்பிடுவாங்க, 4 எக்கு 5 எக்கு கேட்பாங்க. தாங்க சிம்பிளான மசாலா எக் வந்து ரெடி ஆயாச்சு. இனி நம்ம குழம்பு ரெடி ஆயாச்சான்னு பார்த்துடலாம். மணக்க மணக்க வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ஆயில் வந்து எப்படி நிற்குது பார்த்தீங்களா? நம்ம விட்ட ஆயில் எல்லாமே மேலே வந்துடுச்சுங்க. குழம்பு செட் ஆயிடுச்சு, ரொம்பவே செட் ஆயிடுச்சு குழம்பு. நம்ம இனி வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இனி ஒரு சுடு சோறில் இந்த குழம்பும் அந்த மசாலா எக்கையும் வச்சு நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் அப்படி இருக்குங்க. ஒரு பிளேட் நிறைய நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே இதெல்லாம் சாதத்துக்கு வந்து குழம்பை விட்டு சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. குழம்ப பார்த்ததுமே நமக்கு வந்து ஒரு டெம்ப்ட் ஆகுது. எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு இது வந்து மசாலா எக், ஒரு ஆளுக்கு வந்து 2 பீஸு. டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். சுடுது. அந்த சூடோட சாப்பிடும்போது தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அதில் சேர்த்துருக்க புளி, காரம், உப்பு, மிளகு எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிருக்குங்க. அப்படியே அது கூட நம்ம வந்து அந்த சைடிஷு கூட அந்த எக்கையும் வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அடிச்சுக்கவே முடியாதுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு என்னுடைய சேனலை வந்து MMSK Vlog சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.